இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கல்யாண சமையல் சாதம் படம் இந்த மந்த் எண்டு ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நிறைய பேச போகிறேன். கல்யாண சமையல் சாதம்ன்ற டைட்டில் கேட்ட உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு காமெடி படம் அப்படின்ட்டு. ஒரு கல்யாணத்தை பற்றின ஒரு கல்யாண பேக்ரவுண்டில் நடக்கிற ஒரு கலாட்டாவான ஒரு படம் தான் கல்யாண சமையல் சாதம். இதுக்கு நடுவில் சில குறும்பான விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ அதிகமாக பேச முடியாத, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக பேசலாம். டோட்டலாக ஒரு புது டீம், புது டைரக்டர் ஆர்எஸ் பிரசன்னா, கேமராமேன் கிருஷ்ணன் வசந்த், மியூசிக் டைரக்டர் அரோரா, லேகா வாஷிங்டன் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோயின் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ண பையன் அரவிந்த்ன்றவங்கலேருந்து டோட்டலாக யங் டீம். ஸோ அவங்களோட ஐடியாஸ்லேருந்து, கான்செப்ட்லேருந்து, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்துலேருந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஐம் ரியலி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃப்ரெஷ் டீம். என்னை நானே ரிவைவ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது. ஆர்எஸ் பிரசன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டையும் பிரசன்னாவையும் செலக்ட் பண்ணது அருண் வைத்தியநாதன், அச்சமண்டு படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட பார்ட் ப்ரொடியூசர். ஸோ அவர் தான் பிரசன்னாவையும் இந்த ஸ்கிரிப்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பிரசன்னா மீட் பண்ணேன். இன்ஸ்டன்ட்லி ஹேட் அ கனெக்ட் வித் ஹிம். அந்த ஐடியா, அந்த ஸ்கிரிப்ட், இதில் இருக்கிற ரியாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரிப்டாக படிக்கும்போதே பர்சனல் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அது எனக்கு மட்டும் பர்சனலான விஷயங்கள் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போகிற எல்லாரோட லைஃப்லேயுமே ரிலேட் பண்ணிக்க முடிகிற நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. அண்ட் தட்ஸ் வாட் ரியலி எக்ஸைட்டட் மீ அண்ட் தட்ஸ் வை ஐ எம் ஹியர் டுடே. படத்தோட கான்செப்ட்லேருந்து படம் எக்ஸிக்யூட் பண்ண விதத்துலேருந்து படத்தோட எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசித்து பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் யூ ஆல் வில் லைக் த ஃபில்ம். இந்த படத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், இது நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டு பையனாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தராக இருக்கலாம். கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கனால டெஃபினட்டாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நார்மல் கை தான் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர். ரகு பேர். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி வர லவ் பற்றியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர லவ் பற்றியும் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். என்கேஜ்மெண்ட் டு கல்யாணம் வரைக்கும், அதுவும் ஒரு அரேஞ்ச் மேரேஜில் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணுற ஒருத்தங்க எப்படி லவ் பண்ணாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே எப்படி லவ் வந்ததுன்றது தான் கதை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுன்னா, இல்லை அப்பா அம்மா பார்த்து நிச்சயம் பண்ணுற கல்யாணத்தில் பொண்ணு பார்க்குறது, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுன்னா கல்யாணம் வரைக்கும் பையனும் பொண்ணும் பார்த்துக்கவே முடியாது. இப்போல்லாம் அப்படி இல்லை. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இந்த பொண்ணு தான் கல்யாணம் போகிறோன்னு நிச்சயம் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த பையன் கொடுக்குற கிஃப்ட் வந்து ஒரு செல்ஃபோனாக தான் இருக்கும். இந்த செல்ஃபோனில் எஸ்எம்எஸ், ஃபோன் கால்ஸ்லேருந்து, சியூஜி நம்பர் வச்சு ஃப்ரீ கால்ஸ்லேருந்து, இப்போ வைபர், ஃபேஸ் டைம், ஸ்கைப், அது இதுன்னு ஏகப்பட்டது வந்துடுச்சு. பையனும் பொண்ணும் உலகத்தில் வேறு மூலையில் இருந்தால் கூட 24/7 தே ஜஸ்ட் ஃபோன் கால் அவே, ஜஸ்ட் அ பட்டன் கிளிக் அவே. ஸோ நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. முந்தி காலம் மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டியது, இல்லை இதுதான் நமக்கு லைஃபு, இது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்றதெல்லாம் இப்போது அந்த கட்டாயமெல்லாம் இல்லை. எனக்கு இப்படி தான் லைஃப் வேணுன்றதில் பொண்ணுங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனக்கு வர பொண்ணு இப்படி தான் இருக்கணுங்கிறதுல பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ நிறையா பேசுகிறாங்க, நிறையா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இந்த ஜென்ரேஷன் பசங்கள் கல்யாணம்ன்றதையும் லவ்ன்றதையும் எப்படி பார்க்குறாங்க, போன ஜென்ரேஷனுக்கு கல்யாணம்னு வரும்போது அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, இதுக்கு நடுவில் என்னென்ன குழப்பங்கள் வருது, இந்த ரொமான்ஸ் எப்படி இருக்குன்றது தான் கல்யாண சமையல் சாதம் படத்தோட ஹோல் கான்செப்ட். படத்தில் புதுசாக இருக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே இந்த புது டீம் தான் காரணம். ஸோ நான் பாடினதுக்கும் அவங்க தான் காரணம். இந்த பாட்டு வந்து எப்படின்னா, இந்த சுச்சுவேஷனில் வர அந்த பாட்டு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ருதி சுத்தமாக பாடணுங்கிற அவசியம் இல்லாமல், கொஞ்சம் கரடுமுரடாக ஒரு அரகுர சிங்கர் பாடினா போதுன்ற ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு சாங். அதனால தான் ஒரு அரகுர சிங்கர் நான் பாடியிருக்கேன். மற்றபடி இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் பாடினது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கி ஃபேஸ்புக்குன்றது வந்து எல்லார் லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது மினிமம் ஃபேஸ்புக் லாகின் பண்ணலைன்னா
எல்லாருக்கும் தலையே வெடிச்சிடும். ஒரு ஒரு காஃபி குடித்தேன் நல்லா இருக்குன்றதுலேருந்து பாட்டி செத்துட்டாங்கன்றது போட்டு ஒரு 50 லைக் வாங்குற வரைக்கும் ஃபேஸ்புக் வந்து இன்றைக்கி அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் ரொம்ப யங் அண்ட் யூத்ஃபுல்லான படம். இதில் இருக்கிற அந்த பேர் வந்து ரொம்ப ட்ரெண்டியான பேர். அவங்க லைஃப்லேயும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்ததுன்றது தே ஷேர் இட் இன் ஃபேஸ்புக். அவங்களோட சந்தோஷங்கள், அவங்களோட சின்ன சின்ன சண்டை எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கும் போது அதை விஷுவல் பண்ணுறதுக்கு அந்த சாங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ரெகுலராக ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாண்டேஜ் வரும். இவங்க காஃபி ஷாப் போனாங்க, சினிமா பார்த்தாங்க, பீச்சுக்கு போனாங்க, கோவிலுக்கு போனாங்கன்றதை சும்மா அப்படியே அது குட்டி குட்டி சீன்ஸாக ஒரு பாட்டாக வரும், ஒரு மாண்டேஜாக. இதை வந்து வேறு எப்படி புதுசாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு யோசிச்சப்போ அவங்க இந்த விஷயங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க, இத்தனை லைக் வந்ததுன்ற மாதிரி இப்போ ட்ரெண்டியாக அந்த சாங் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணது தான் அந்த ஐடியா. டெஃபினெட்லி தி ஐடியா பிலாங்ஸ் டு த டைரக்டர் அண்ட் அருண் வைத்தியநாதன். பட் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதை ஃபேஸ்புக்கில் வர மாதிரி அதை ஃபுல்லாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணது வந்து ஒரு ஜஸ்ட் 21 years old அரவிந்த்ன்ற ஒரு பையன். அவர் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 மாதம் கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட பர்ஃபெக்டாக கொண்டு வந்து அந்த சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அரவிந்த். டெஃபினெட்லி ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்க போகிறார் அவர். ஸோ த ஹோல் கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர் அண்ட் த கேமராமேன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ண அரவிந்த். இவங்க 3 பேருக்கு தான். வணக்கம், ஹாப்பி தீபாவளி இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். நான் வந்து ஆர்எஸ் பிரசன்னா பேசுகிறேன், கல்யாண சமையல் சாதரோட டைரக்டர். இந்தியா கிளிட்ஸோட வெப்சைட் நான் அந்த சைடு உட்காந்து ஃபேஸ்புக் பண்ணிவிட்டு இந்தியா கிளிட்ஸ் தான் நான் ரீலோட் பண்ணிகிட்ருப்பேன். சரி, ஏதாவது சினிமா நியூஸ் வரும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சைடில் இந்தியா கிளிட்ஸோட வியூவர்ஸை மீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம், பெருமை. அண்ட் இந்த படம் வந்து பிரசன்னா, லேகா வாஷிங்டன் ஹீரோயின். இது வந்து ஒரு ஜாலியான கலாட்டாவான மாடர்ன் கப்பலோட கல்யாண ஸ்டோரி. இது நிச்சயதார்த்தத்துலேருந்து எப்படி ஆன்லைன் வெப்சைட்டில் மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னலாம் நடக்குது, கூதல் என்னலாம் நடக்குதுங்கிறது தான் படம். கல்யாணம் நடக்குதா இல்லையானே கன்ஃபியூஷனாக இருக்கும். அண்ட் எப்படி ஒரு லவ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்வீட்னஸும் இருக்கும், அட் த சேம் டைம் நாட்டினஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஸ்வீட்டும் இருக்குது, நாட்டினஸும் இருக்குது. அதான் முருகக்கா மேட்டர்னு நாங்கள் வந்து ட்ரெய்லரில் லைட்டாக சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து தனித்தனியாக உட்காந்து பார்க்குற மாதிரி பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் கல்யாண சமையல் சாதம். ஹீரோ பிரசன்னா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ஹீரோ. ஏன்னா சுத்தமாக நாங்கள் ஃபுல் க்ரூ வந்து லைக் வெரி யங் டீம். பட் அவர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஹீரோ மாதிரி லைக் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள். நீங்கள்லாம் சின்ன பசங்க அப்படிலாம் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் எங்களோட சேர்ந்து வந்து ஒரு ஜாலியாகவே, இன்ஃபேக்ட் ஷார்ட்டுக்கு நடுவெலாம் சீட்டு கட்டலாம் விளையாடிட்டு இருப்பார். ஸோ அவ்வளோ ஃபன் லவ்விங் பர்சன் அவர். அண்ட் அருண் வைத்தியநாதனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபார் இந்த படத்தை ஆரம்பித்து அப்புறம் வந்து ஃபுல் என்னோடய ஷூட்டிங் போது என்னோட இருந்து எல்லா ப்ரொடக்ஷனையும் கரெக்டாக கைட் பண்ணி, இன்ஃபேக்ட் கடைசியில் அந்த படத்தை லைக் சேல் சிவி குமார் சாருக்கு அண்ட் அபி சாருக்கு சேல் பண்ணுற வரைக்கும் அருண் வைத்தியநாதன் பெரிய சப்போர்ட். அச்சமுண்ட் ஒரு டேரக்டர் அவரே. இப்போ அடுத்த படம் லாலேட்டனோட பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்து நிறைய இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட். அதில் வந்து அருண் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்னா, பிரசன்னா செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட். இது நான் சொன்ன மாதிரி ஒரு மாடர்ன் கல்யாணம். ஸோ மாடர்னா என்ன, டெஃபினேஷன் ஆஃப் மாடர்னே வந்து இந்த காஸ்ட்டு ரிலிஜன்லாம் அப்பாற்பட்டது தான் மாடர்ன். இப்போ வந்து நம்ம டிஷர்ட் தான் போட்டுட்ருக்கோம், அதனால் எல்லாமே மாடர்ன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த படமும் ஒரு மாடர்ன் ஜெனரேஷனோட படம் தான். பட் இது வந்து ஹிந்து மேரேஜ் பேசிஸ் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் இஸ் ஹிந்து மேரேஜ். ஸோ ரிச்சுவல்ஸ்லாம் ஹிந்து மேரேஜோட இருக்கும். அது ஏன்னா ஐ வாஸ் பார்ன் இன்டு ஹிந்து ஃபேமிலி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வெட்டிங் எல்லாம் பெரிய ஹிந்து தான். ஆல்சோ ஹிந்து வெட்டிங்ஸில் வந்து நிறைய 3 நாள் வெட்டிங் பண்ணுவாங்க. எலாபரேட்டாக ரிச்சுவல்ஸ் இருக்கும், லைக் புகையெல்லாம் இருக்கும். புகையில் உட்காரதே வந்து அதுக்கு சன்கிளாஸஸ்லாம் போட்டு வேண்டியிருக்கும், கண்ணில் தண்ணிலாம் வரும். ஸோ நிறைய எனக்கு லைக் என்ன சொல்கிறது, ரியல் லைஃப்லேருந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் கிடச்சிது. பட் இது வந்து எனிபடி ஹூஸ் கெட்டிங் மேரிட் வில்
ஐடென்டிஃபை இந்த படத்தில். ஏன்னா இது வந்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் வந்து பேக்ரவுண்ட் தான். ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிறது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்தில் சேரும்போது என்னெல்லாம் பிரச்சனை வருது, அதை எப்படி அவங்க மீறுறாங்கிறது தான் கதை. பிரசன்னா இந்த படத்தில் பாடியிருக்காரு, பல்லு போன ராஜாவுக்கு கரும்பு தின்ன முடியலையா அப்படின்னு. அது வந்து நாங்கள் எல்லாருமே விரும்பி அவர் பண்ணார். அவரும் ஹீ வாண்டட் டு சிங் ஆஃப்டர் வி என்கரேஜ் ஹிம். ஹீஸ் அ வெரி குட் சிங்கர் ஆக்சுவலாக. அவர் வந்து மேபி இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு பாட தெரியாதெல்லாம், அதான் நம்பாதுங்க, நல்ல சிங்கர் அவர். ஏன்னா செட்லலாம் வந்து ஹம் பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் ராஜா சாரோட மிக பெரிய வெறி பிடிச்ச விசிறி அவர். ஸோ நல்லா பாடியிருக்கார் அந்த பாட்டு. அதனால தான் அண்ட் மோரோவர் அந்த கேரக்டரே பாடினா நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அது என்ன பல்லு போன ராஜாவுக்கு கரும்பு தின்ன முடியலையே பாட்டு வந்து ஸ்பெஷலான பாட்டு. அது பல்லுனா என்ன, அது எப்படி போச்சு, அவரால் ஏன் கரும்பு தின்ன முடியல, கரும்பு யார், இதெல்லாம் வந்து நீங்கள் படத்தில் பார்த்தா அதர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம். மெல்ல சிறுதாய் பாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாக போச்சு அண்ட் இன்னும் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரெடிட் நான் கொடுக்குறது வந்து அரோராக்கு தான், லவ்லி மியூசிக். அந்த கான்செப்ட் வந்து நான் ஸ்கிரிப்டிலே எழுதியிருந்தேன். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வர ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும், டைம் லைன் ஃபேஸ்புக்கில் வர மாதிரி இருக்கணும், ஷேர் பண்ணணும், ஃபோட்டோஸை ஷேர் பண்ணணும், அதை லைக் பண்ணணும், வீடியோ ப்ளே பண்ணணும், அதை வந்து 4-5 பசங்க கலைக்கணும். இதுதான் வந்து சாங்கோட விஷுவலைசேஷன்னு ஸ்கிரிப்ட்லேயே நான் எழுதியிருந்தேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல ஸ்கிரிப்டில் எழுதும்போது ஐ வாண்டட் டு ஷோ த பேசேஜ் ஆஃப் டைம். லைக் ஒரு கப்புள் வந்து என்கேஜ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு 3-4 மந்த்ஸ் ஃபார்வர்ட் போகிறதுக்கு எனக்கு 4 நிமிஷத்தில் காட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கில் உங்களோட ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே பதிவாயிட்ருக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டைரி மாதிரி. இப்போ ஃபேஸ்புக் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் டைரி மாதிரி அது ஒரு ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு பண்ணால் என்ன அப்படி தான் நினச்சேன், நான் பண்ணினோம். அதுக்கு பெரிய க்ரெடிட் ஐ ஹேவ் டு கிவ் அரவிந்தன், ஒரு ரொம்ப டேலண்டட் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர், ரொம்ப யங் ஃபெலோ. அவர் வந்து இது சிங்கிள் ஹேண்டடாக ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் உழைச்சி அவரோட ஓன் கம்ப்யூட்டரில் இதை உழைச்சி பண்ணி அவர் பண்ண இதெல்லாம் தான். இந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக, கிராண்டாக, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்குள்ளே போனாலே அதில் வந்து எல்லாருமே நம்ம இன்ஃபேக்ட் இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா, கல்யாணம் போகிறது வந்து ஒரு இது மாதிரி ஆகிடுச்சு, ஒரு ஈவெண்ட். அங்கே போய் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், நல்லா எல்லாரையும் பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும், அதுதான் மெயின் ஈவெண்ட் இப்போ கல்யாணத்துக்கு. அது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் கெட் டுகெதர் மாதிரி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அது மாதிரி அதனால் இந்த எப்படி கல்யாண வெட்டிங் போகும்போது அதில் டிசைனு, ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா இருக்குமோ, அது மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தையும் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக்கி மேக்கப் போட்டது வந்து கிருஷ்ணன் வசந்த் அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஆறுச்சாமி தான். அவங்க 2 பேரோட கிரெடிட் தான் அதுக்கு. எங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஹாப்பி சர்ப்ரைஸ் என்னென்னா, ஒரு அமெரிக்கன் டிவி சேனல், நம்பர் 1 டிவி சேனல் அங்கே ஏபிசி, அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து பார்ன் டு எக்ஸ்ப்ளோர்னு. அவங்களோட இந்தியா பற்றி கவர் பண்ணுற ஸ்டோரியில் வந்து எங்கள் படத்தை செலக்ட் பண்ணி எங்களை ஸ்பெஷலாக கவர் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த மேரேஜ் தான். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா, இந்த அவுட் சைடு இந்தியாவில் கூட நம்ம இந்தியன் மேரேஜை ரொம்பவே விரும்புவாங்க. ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். அது அவங்க மிஸ் பண்ணுறாங்க போல். ஸோ வந்து எங்களோட இருந்து 1 ஃபுல் டே இருந்து நாங்கள் எப்படி ஷூட் பண்ணுறோம், இன்ஃபேக்ட் அவரே ஒரு ரோலில் நடித்து எங்களை கலைக்கிற மாதிரி, நாங்கள் அவரை கலைக்கிற மாதிரிலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமை நானும் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில். அது வந்து பார்ன் டு எக்ஸ்ப்ளோர் வித் ரிச்சர்ட் வைஸ் அப்படின்னு ஒரு எம்மி அவார்ட் வின்னிங் சீரீஸில் கல்யாண சமையல் சாதம் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பி சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இந்த கல்யாண சமையல் சாதம் மிக விரைவில் நவம்பர் எண்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான டாக் இருக்குது இந்த படத்தை பற்றி. அண்ட் நான் எங்கே போனாலும் இந்த படத்தை பற்றி எனக்கு ரொம்பவே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்களாம் கேட்குறாங்க. இது டெஃபினெட்லி இட்ஸ் அ காட்ஸ் பிளெஸிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் மூவி. நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கோம். படம் ரெடியாக இருக்குது. ஸோ நவம்பர் 2 ரிலீஸ் பண்ணி அதை உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். நீங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து திருட்டு விசிறியில் படத்தை பார்க்காதுங்க. ஏன்னா ஒரே ரீசன் தாங்க, திருட்டு விசிறியில் வந்து பிரிண்ட்டு நல்லா இருக்காது, சவுண்டு வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும், அப்பப்போ சிடிலாம் ஸ்டக் ஆகும், உங்கள் கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆகும். ஜாலியாக வந்து தேட்டரில் பாருங்கள், கையில் ஒரு பாப்கார்ன், இந்த சைடில் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோ அம்மாவோ அப்பாவோ வச்சு அந்த தனியாக பார்க்குறதோட ஜாலியாக குரூப்போடு பார்க்குற எஃபெக்ட் வந்து தேட்டரில் அங்கே வரும். ஸோ தேட்டருக்கு வந்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பைரசியில் இதை பார்க்காதுங்க. அண்ட் மிக விரைவில் எங்கள் கல்யாணம் வந்து வரும். நீங்கள் வந்து இது நம்ம வீட்டு கல்யாணம் வந்து விருந்தை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ. வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸுக்கு என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் கிருஷ்ணன் வசந்த், கல்யாண சமையல் சாதத்தோட ஒளிப்பதிவாளர்.
கல்யாண சமையல் சாதம் வந்து என்னோட முதல் திரைப்படம். இது வந்து ஆர்எஸ் பிரசன்னா டைரக்டர் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவரோட நான் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். படிக்கும்போதே நிறைய ப்ராஜெக்ட்ஸ், குறும்படங்கள், கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் அவர் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் அவர் வந்து இந்த ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதி, நான் அந்த ஃபஸ்ட் டிராஃப்ட் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படத்தை வந்து இது செஞ்சேன்னா எனக்கு வந்து சான்ஸ் கொடு அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அனந்த் கோவிந்தன் அண்ட் அருண் வைத்தியநாதன் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் கல்யாண கலாட்டா. இதில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அண்ட் ஒரு செம்ம கலாட்டா ரைட். காதல், மோதல், நட்பு எல்லாம் ஃபேமிலி எல்லாமே வந்து நிறைஞ்சிருக்கும் இந்த படத்தில். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த படம் பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது தான் அவர் சிவி குமார் சாரும் அபி சாரும் எங்களோட பார்த்தாரு. அண்டு அது பார்க்கும்போது அவங்க வந்து இந்த படத்தை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு கிடச்ச ஒரு கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கே தெரியும் அவங்க என்ன மாதிரி படங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து எங்கள் படத்தை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு கிரேட் கான்ஃபிடென்ஸ் தட் நம்ம நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும் நவம்பர் 2. தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கல்யாண சமையல் சாதம் திரைப்படம் வந்து மோஸ்ட்லி சென்னை தான். ஒரே ஒரு கிளைமேக்ஸ் சீன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்னா அவுட்டோர். மற்றபடி எல்லாமே வந்து இன் சென்னை ஷூட்டிங். ஆனால் அந்த இன் சென்னை ஷூட்டிங்லேயே கூட நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு டவுன் ஃபீலிங் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த கல்யாண மண்டபம் சீக்வன்சஸில். ஸோ பாருங்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் இருந்த லிமிட்டேஷன்ஸை வச்சு ஒரு விஷுவலி குட் மூவி நான் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கே பிடிக்கும். கல்யாண சமையல் சாதம் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் தியேட்டர்ஸில் வரப்போகுது. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி வந்திருக்கோம். நீங்களும் பாருங்கள், தியேட்டர்ஸில் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த தீபாவளி விஷஸ். நான் தான் அரோரா, கல்யாண சமையல் சாதத்தோட மியூசிக் டைரக்டர். நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு 8 to 9 இயர்ஸாக இருக்கேன். நான் ஒரு ஃப்ளாட்டிஸ்ட், அதாவது ஃப்ளூட் பிளேயர். ரஹ்மான் சாருக்கு, ஜிவி பிரகாஷ், வித்யாசாகர், ஹிந்தியில் விஷால் சேகர், அப்புறம் நிறைய பேருக்கு வாசிக்கிட்டு இருக்கேன். ஃப்ளூட் வாசிக்கும் போது என்னோடய பேர் நவீன். இப்போது இந்த மியூசிக் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னோடய பேர் அரோரா. ஒரு ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்ட்னாலே ஒரு ஃபீல் குட்டு. ஸோ மெலடிக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோப் இருந்தது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங்காகவும் இருந்தது ஆர்ஆர் பண்ணும்போது. ஏன்னா ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் வந்து தனித்தனியாக இருக்காது இந்த படத்தில். நிஜ வாழ்க்கையில் இருக்க மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு காமெடி சீன் தனியாக, ஒரு ரொமான்டிக் சீன் தனியாக, ஒரு எமோஷனல் சீன் தனியாக, ஒரு அழகிற சீன் தனியாக, அப்படி தனியாகவே இருக்காது. எல்லாமே ஒரு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. மேரேஜ், ஒரு வெட்டிங் பார்த்திங்கனாலே மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதான் மியூசிக் டெஃபினட்டாக ஒரு கல்ச்சரோடு சேர்ந்தது. அதாவது ஒரு கிறிஸ்டியன் மேரேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோரல் மியூசிக் டெஃபினட்டாக இருக்கும். அது மாதிரி ஹிந்து மேரேஜஸில் நிறையா பாடல்கள், அதாவது மாலை மாத்தினாள், பொன்னுஞ்சல் ஆடி இருந்தாள், அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிந்து மேரேஜ் இது. ஸோ அதனால் இந்த மாதிரி பாடல்கள்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக பண்ணி ஒரு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். கல்யாணம் 2.0 அந்த ட்ராக் பேர். ஸோ அது நல்லா வந்திருக்கு, கேளுங்க. மெல்ல சிரித்தாய் இந்த பாடல் வந்து நல்ல பெரிய அளவில் வரவேற்பு வந்திருக்கு. அதுக்கு டெஃபினட்டாக என்னோடய டேரக்டருக்கு, என் ப்ரொடியூசருக்கு க்ரெடிட்ஸ் போகணும். ஏன்னா ஒரு கிளாசிக்கல் சாங் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. ஸோ வெஸ்டர்னைஸ்டாக ரொம்ப வேண்டாம். ஸோ ஒரு கல்யாண படத்தில் ஒரு லவ் சாங் கரெக்டாக கிளாசிக்கலாக இருக்கணும்னு கேட்டாங்க. ஸோ அது மாதிரி கொடுத்துருக்கேன். அது முக்கியமான காரணம் விஷுவலைசேஷன்.
ஃபேஸ்புக் கான்செப்ட் எடுத்து எப்படின்னு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் எடுத்து ரொம்ப மாடர்னாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு விஷுவல் ரொம்ப பெரிய ஃபேக்டர் இந்த சக்ஸஸ். சாங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டியூன் பண்ணி லிரிக்ஸும் எழுதிட்டோம். இதுனப்புறம் ஆக்டர் பிரசன்னா வந்தார், வந்து பாட்டு கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சோன்னா அவர் உடனே ஹம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஹம் பண்ண ஆரம்பிச்சோன்னா நான் யோசித்தேன், நம்ம சும்மா ட்ராக் இவர் சும்மா ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப அமேசிங்காக பண்ணார். இன்ஃபேக்ட் நிறையா எமோஷ்னலி நிறையா விஷயங்கள் அவர் பண்ணார். அதாவது ஒரு சிங்கர் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கார், அதனால் அவரால் பண்ண முடிஞ்சுது. ஸோ சாங்கு நல்லா வந்திருக்கு. நான் அப்படியே அவர் வாய்ஸ் ரீட்டைன் பண்ணுறோம். நவம்பர் 2 கல்யாண சமையல் சாதம் ரிலீஸ் ஆக போகிறது. எல்லோரும் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் லேகா வாஷிங்டன். இனிமேல் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என் படம் கல்யாண சமையல் சாதம் பற்றி பேச போகிறோம். எனக்கு வந்து பிரசன்னா ஹீ மேல் மீ த ஸ்கிரிப்ட், தி என்டையர் ஸ்கிரிப்ட், த பவுண்ட் ஸ்கிரிப்ட். இப்போ வரைக்கும் யாரும் இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு பவுண்ட் ஸ்கிரிப்ட் மேல் பண்ணதே கிடையாது. ஸோ அதே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் it was a very good script. It was a very good film just on paper itself. So there was no way that I could say no. இதுதான் ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ வித்தியாசம் கிடையாது. இது மீன்ஸ் இட்ஸ் த penultimate of a love story, no? Marriage always is a part of most love stories, and I feel that this particular film is a love story in the most interesting of senses. So கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த லவ் ஸ்டோரி வந்து அன்யூஷுவலாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வேறு ஒரு மேட்டர் இருக்குதுன்னு எல்லாம் மேபி டைரக்டரும் ஆக்டரும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. நான் ஒன்று மேட்டர்னு சொல்கிறேன். எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் in this film is very very unique and different, and that is my personal favorite part of this film. உன்னாலே இல்லை, I was about 15 years old when I shot it. ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணியிருக்கேன்னு தோணுது. கிறிஸ்டின் மேரேஜும் ஹிந்து மேரேஜும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் லவ், இட்ஸ் ஸ்டில் டூ ஃபேமிலிஸ் கெட்டிங் டுகெதர். அண்ட் actually I am the wrong person to ask because என் அப்பா கிறிஸ்டின், என் அம்மா வந்து ஹிந்து. ஸோ நான் கொஞ்சம் லிபரல் அண்ட் ஓப்பன் மைண்டடாக இருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தோணுதில்லை. இந்த படத்தில் எனக்கு வந்து 45 நாள் மேரேஜ் நடக்குது. பிகாஸ் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லோரும் எனக்கு பிரைட் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் மடசாறு போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடைக்கல. இதுதான் என் மேரேஜ். இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக லவ் கெமிஸ்ட்ரி தான் இருக்கும். ரெண்டு நல்லா நடிக்க போட்டிங்கன்னா the chemistry will definitely happen because there is a certain acting chemistry and performance chemistry that happens with a good script. So இந்த படத்தில் டெஃபினெட்லி இப்போ தான் படம் பார்த்துருக்கேன் நான். அண்ட் the chemistry has come out beautifully. Therefore I'm quite excited about it. மேபி அவங்க நல்லா பழக்கம் ஆயிடுச்சு எல்லா ரிச்சுவல்ஸ்க்கு. பிரசன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாங்க, இது எப்படி நடக்க போதோ. இன்னொரு விஷயம், it was quite a difficult role, shoes to fill, because Prasanna has just gotten married to the beautiful and the very talented Sneha. So everybody was like, how can you fill her role? Why doesn't she play the role? So on and so forth. So that way it was quite a difficult role to fill. But luckily for me, Prasanna and Sneha ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எனக்கு ஒன்று ரொம்ப அன்ஃபர்கெட்டபிளாக இருந்தது. கிளைமேக்ஸில் நடக்கும்போது ராத்திரி ஷூட் இருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர்னால் ஃபுல் செட் அண்ட் செட்
ஃபேண்டாஸ்டிக்லி லிட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பெக்டாக்குலர் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். அஃப்கோர்ஸ் எனக்கு ஐ கேனாட் எலாபரேட் லிட்டில் பிட் மோர் அட் த மோமெண்ட். இன்னும் எனக்கு சொல்ல முடியாது பிகாஸ் டைரக்டர் வந்து எனக்கு கொண்டுடுவாங்க. ஸோ ஐ ஹாவ் டு டெல் யூ ஜஸ்ட் திஸ் that moment was spectacular. I still remember it and I hope that you will remember it while watching. நிறைய funny moments na off camera it was just like one big family. So எல்லாரும் pranks play பண்ணிருந்தாங்க. என்னோட தமிழ் தான் it was the joke of the season. Everybody would make fun of me and laugh hilariously as I mispronounced one thing or the other. So அதான் ஒரு பெரிய ஜோக்கு. அதுக்கு தவிர I think since we were shooting 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நிறைய ஷூட் பண்ணுறோம். So the director himself kept the energy up very high because he was always constantly laughing and joking and just generally having a good time. நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் நான் சொன்னதில்லை, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் மெயில் பண்ணாங்கன்னு. ஸோ ஸ்கிரிப்ட் ஒரு 2 months ago, 2.5 months ago, I learned the entire dialogues of the film. நிறைய ரிஹர்சல்ஸ் கூட பண்ணேன். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ப்ளஸ்னால் நான் மேபி தமிழ் அவ்வளோ நல்லா பேச மாட்டேன், ஆனால் எனக்கு நல்லா புரியும். ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை. அண்ட் ஐ திங்க் one thing that I can do is act, and I quite enjoyed performing for this film and the language was not a problem. படத்தில் நான் பிரைடாக ப்ளே பண்ணேன். I loved it. I loved every minute of it. I think it's every girl's dream to play a beautiful rom-com and to play a bride. And for me, இது வந்து என்னோட full and full bride experience. Like I said, 45 for about 45 days, I ended up playing the bride, and that was my complete tummy full of wedding glory. இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் நான் ஓடி போயிட்டு தான் கல்யாணம் பண்ண போகிறேன். It's just been a great experience. What can I say? மொத்த படம் வந்து ட்ரெய்லர் மாதிரி சாங் மாதிரி தான், அவ்வளோதான் பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் ஈவன் மோர் ஸோ இட்ஸ் லைக் யூ கேன் சே ஹீஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப். கிருஷ்ண வசந்த் வந்து ஒரு சின்ன சின்ன சீஸ் பியூட்டிஃபுல்லாக லைட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கூட அழகுன்னு காட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் அண்ட் ஐ திங்க் ஐம் பர்சனலி பயஸ்ட் பிகாஸ் ஹீ ஷோன் மீ திஸ் வே. மூவி வந்து எண்ட் ஆஃப் நவம்பர் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இப்போ தான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூ வில் ஃபீல் எக்ஸாக்ட்லி த சேம் வே as I did. You will feel the same family feeling and you will feel wonderful about it. So go watch the film. It's a great film.